உன்னால் முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்லை ஒன்று. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பிக் பாஸ் சீசன் 76 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டே 76 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா கூல் சுரேஷை தான் எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். கூல் சுரேஷை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே வந்தப்போ பார்த்தோம் அப்படின்னா என்ன கேம் இது, எப்படி விளாடணும், என்ன மாதிரி விளாடணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாமல் தான் ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது காமெடி பண்ணுறது, ஏதாவது பேசுறது அப்படின்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் பேசின பல வார்த்தைகள் பார்த்தோம் அப்படின்னா தப்பாகவும் புரியப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா கமலஹாசன் கூப்பிட்டு நீங்கள் பேசுறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் இங்கே வேற மாதிரி கன்வே ஆகிக்கிட்டு இருக்கு, ஸோ அதை பார்த்து பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்ததுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா அவர் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா பார்த்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆஃப்டர் 3rd வீக் அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு கேம் நல்லாவே புரிய ஆரம்பிச்சிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணுவோட உட்காந்து பேசி அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது, இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா தினேஷ் அர்ச்சனாலாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட உட்காந்து பேசி அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 கேங்லையும் என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சாலும் கூட 2லையுமே பார்த்தோம் அப்படின்னா அவர் எந்த இன்புட்டுமே கொடுக்காம அவுட்புட்டுமே எடுத்துக்காம தனியான ஒரு கேம் அப்படின்ற மாதிரி தான் விளையாடிக்கிட்டு இருந்தாரு. பட் என்ன அப்பப்போ விசித்ரா இருக்காங்க இல்லையா, விசித்ரா விஷஸ் கூல் சுரேஷ் அப்படின்றது மட்டும் அடிக்கடி கிளாஷ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா திடுதுப்புன்னு என்ன நினைச்சாரோ தெரியல, மனுஷன் நான் வீட்டை விட்டு ஏறி குதிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருந்தாப்புல. மணி அந்த இடத்துல கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா சேவ் பண்ணி கொண்டு வந்திருந்தார் அவரை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நேற்றை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் கஷ்டப்பட்டு நீங்கள் செவ்வரேறி குதிச்சலாம் போவேனா, நாங்களே உங்களை அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லிட்டு ஆண்டவர் இருக்கார் இல்லையா, கூல் சுரேஷை கூப்பிட்டு வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நேற்று கூல் சுரேஷ் எவிக்ட் ஆனதோட மட்டும் இல்லாமல் இன்னொருத்தரும் இன்னைக்கு எவிக்ட் ஆவாங்க அப்படின்றதுனால இந்த வீக்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் எவிக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 4 வாரம் தான் இருக்குது டைட்டில் வின்னர் இருக்காங்க இல்லையா அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுக்காக. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து அதிரடியான விஷயங்கள் அப்படின்றத நேற்று ஆண்டவர் அரங்கேற்றிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டே 76 என்ன நடந்துச்சு அப்படின்னு ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் இருக்கார் இல்லையா, வழக்கம் போல உள்ள வந்து எண்ணூர் பாலிடிக்ஸ் அப்படின்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. எண்ணூர்ல அந்த ஆயில் இருக்கு இல்லையா, அது கலந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, அது ஏன் நமக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு டைரக்டா உள்ள போயிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உள்ள போனதோட மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர் எடுத்து பண்ணியிருந்தாங்க இல்லையா. டிக்கெட் 2 ஃபினாலேல பார்த்தோம் அப்படின்னா டான்ஸ் மாரத்தான் அப்படின்னு சொல்லி ஒன்று நடந்துச்சு. ஸோ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய கேரக்டருமே ஞாபகம் வச்சு அப்ரிசியேஷன் அப்படின்றத கொடுத்தாருன்னே சொல்லலாம். ஸோ கமலை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவர் ரொம்ப பெரிய லெஜண்ட், எல்லாருமே இந்த டான்ஸ் மாரத்தானில் சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வேர்டில் முடிச்சுட்டு அடுத்த விஷயம் அப்படின்றதுக்கு அவரால் ஸ்கிப் பண்ணி போயிருக்க முடியும். பட் ஒவ்வொரு கலைஞர் இருக்கார் இல்லையா, ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்குமே பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய திறமை தான் பண்ண கேரக்டர் அப்படின்றதுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சு அப்படின்னா தான் அது வந்துட்டு ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும். அதுவும் கமல் மாதிரியான ஒரு லெஜண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வாயிலேருந்து ஒரு அப்ரிசியேஷன் அப்படின்றது கிடைச்சுன்னா லைஃப் லாங் அது ஒரு ஹாப்பி மூமெண்ட், அன்ஃபார்கட்டபிள் மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தர் பண்ண கேரக்டர் இருக்கு இல்லையா, தினேஷை பார்த்தோம் அப்படின்னா படையப்பா பண்ணியிருந்தீங்க நல்லா இருந்துச்சு, இன்னொரு பக்கத்தில் நம்ம நவீனா இருக்கீங்க இல்லையா, ஹாசினி பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் என்ன கேரக்டர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்ரிஷியேஷன் கொடுத்துருந்தாரு. இது அவங்களுக்கு ரொம்ப பெரிய உற்சாகத்தை கொடுத்துருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த டிக்கெட் 2 ஃபினாலேல வந்துட்டு ரவீனா பண்ண விஷயம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்கு கொடுத்த மொத்த பணத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா மணி கையில் தூக்கி கொடுத்துருந்தாங்க. இது வந்துட்டு அந்த கேமை ஸ்பாயில் பண்ணதோட மட்டும் இல்லாமல் மணி அடுத்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, டியோ ரவுண்டுன்னு சொல்லியிருந்தாங்க, 2 பேருமே ஆடுற மாதிரி. ஸோ அந்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதே இல்லாமல் பண்ணிருச்சு. ஸோ நீங்கள் பண்ண ஃபேவரட்டிசம் பார்த்தோம் அப்படின்னா டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை ஆட விடாமல் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி ரவீனாவை வான் பண்ணதோட மட்டும் இல்லாமல் இது கூட புரிஞ்சுக்காத அளவுக்கு நீங்கள் ஒன்றும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி டேரெக்டாகவே அட்டாக் பண்ணியிருந்தாரு. இந்த அட்டாக்கோட மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேமோட ஸ்பாய்லரே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு முறையாக அதாவது 75 நாளில் டைமாக பார்த்தோம் அப்படின்னா ரவீனாவை ரோஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். வழக்கம் போல் பார்த்தோம் அப்படின்னா மாயா பூர்ணிமா இவங்களை பண்ணுவார், இல்லைனா ஒரு 2 வீக்கு முன்னாடி வித்தியாசத்துக்காக பார்த்தோம் அப்படின்னா நம்ம தினேஷ் இருக்காங்க இல்லையா, தினேஷ் அர்ச்சனா இவங்களை பண்ணார். பட் மணி மாயா இருக்காங்க இல்லையா, மணியா இருந்தாலும் சரி ரவீனாவா இருந்தாலும் சரி இவங்கெல்லாம் இருக்க இடமே தெரியாமல் இருந்துகிட்டு இருந்தாங்க. நேற்று பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் தான் கேமை ஸ்பாயில் பண்ணுறீங்க அப்படின்னு ரவீனாவை அட்டாக் பண்ணியிருந்தாரு. இன்னொரு பக்கத்தில் பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, அதே டிக்கெட் 2 ஃபினாலேல பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் விஜயவர்மாட்ட கொடுத்த காசை நம்மளே வச்சுக்கலாம், கமல் சார் ஏதாவது கேட்டால் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால் பார்த்தோம் அப்படின்னா யார் காதில் பூ வைக்க பார்க்குறீங்க, எங்கள் காதில் வைக்கணும் அப்படின்னா நாங்கள் 3 கோடி பேர் இருக்கோம் அப்படின்ற மாதிரி பூர்ணிமாவை வழக்கம் போல வச்சு செஞ்சு விட்ருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ போன
போன ஒரு வாரம் தான் பார்த்தோம் அப்படின்னா பூர்ணிமா பக்கமே கமல் திரும்பலை அப்படின்னே சொல்லலாம். அவங்க பண்ண எதுவுமே சொல்லலை. ஸோ ரொம்ப ஹாப்பியாக அர்ச்சனா திட்டு வாங்கினதுக்கெல்லாம் பார்த்தோன்னா பல்ல காட்டிட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ கமல் டேரெக்டாகவே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, மைண்ட் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமாவுக்கு டேரெக்டாக ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்போ தலையை தொங்க போட்ட பூர்ணிமா தான் எபிசோட் முடிகிற வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா நான் அப்படி சொல்லலை, அப்படி சொன்னது தப்பாக கன்மையாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க சொன்ன விதம் அதுதான், கமல்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை கரெக்டாக நோட் பண்ண கமல் பூர்ணிமாவை வச்சு செஞ்சு விட்டுருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த எவிக்ஷன் அப்படின்றது நடந்துச்சு. ஸோ எவிக்ஷனை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மிட்வீக் எவிக்ஷனில் பார்த்தோன்னா ஆல்ரெடி அனன்யா ராவ் வெளியே போயிட்டாங்க. யார் வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா நான் விஷ்ணு விஜய் நிக்சன் இவங்க 2 பேரும் போவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஓட்டிங் வைஸுமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தான் கம்மியாக இருக்குது. பட் கூல் சுரேஷ் இருக்கார் இல்லையா, அவர் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ரிஸ்கெல்லாம் எடுத்து வீடெல்லாம் ஏறி குதிக்கலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு மேலே இந்த மனுஷனை உள்ளே வச்சிருந்து கை கால் ஏதாவது உடஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கும் நம்ம தான் பொறுப்பாகணும், தண்டம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க யோசிச்சிருப்பாங்க போல. நாங்களே உன்னை வெளியே அனுப்பி வைக்கிறோம், மகராசனா வெளியே போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி கூல் சுரேஷை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பல நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா பூர்ணிமா எவிக்ட் ஆக வேண்டிய வீட்டில் யாராவது ஒருத்தர் ப்ராப்ளம் பண்ணிட்டு நம்ம ஐஷு இருக்காங்க இல்லையா, அவங்கள வெளியே அனுப்பியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த புள்ளி கேங்ல இருந்து முக்கியமான மெம்பர்ஸ் எவிக்ட் ஆக வேண்டிய சுச்சுவேஷன்லாம் ஒவ்வொருத்தர் யாராவது ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் காப்பாற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனிவேஸ் ஃபைனல் அப்படின்றதுல யாராவது 2 பேர் தான் நிற்க முடியும். ஸோ அதுக்குள்ளே யாரெல்லாம் வெளியே போவாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த ஃபைனல் மேடம் இருக்கு இல்லையா, அதில் எந்த 2 கண்டஸ்டன்ட் இருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் அடிமனசில் என்ன சொல்லுது அப்படின்னா விஜய் அர்ச்சனாவும் விஜய் வர்மா இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேர் தான் அந்த ஃபைனல் ஸ்டேஜில் நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உள்மனசு சொல்லுது. ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷனாக தினேஷே வச்சுக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க 3 பேரில் யாராவது 2 பேர் தான் அந்த ஃபைனல் ஸ்டேஜ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மைண்டில் யார் அந்த 2 கண்டஸ்டண்ட்டாக இருப்பாங்க, அதில் யார் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு எவிக்ஷன் இருக்குது அப்படின்றதுனால விஷ்ணு விஜய் இருக்கார் இல்லையா, அவனை வெளியேற்றி டிவி ஷார்ப்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா நிக்சனை தக்க வைப்பாங்களா இல்லை மக்கள் ஓட்டுக்கு வந்துட்டு மதிப்பு கொடுத்து நிக்சனை வெளியே அனுப்புவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதை பார்த்துட்டு நாளைக்கு டே 77 ரிவ்யூவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.